அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வந்து பக்ரீத் பர்ச்சேஸ்க்காண்டி வந்திருக்கோம். பக்ரீத் வரப்போகுது இல்லையா, ஸோ அதோடைய பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனந்தம் ரெடிமேட்ஸ் ராமநாதபுரம் ஆனந்தம்லாம் வந்திருக்கோம். அங்கே வெயில்னால் மோர்லாம் கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக மோர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மோர் வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எங்களுக்கு தேவையான ஃப்ளோர் எதுவோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்காண்டி கிளம்பிட்டோம். அப்புறம் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸு பக்கம் போயிருந்தோம். அதில் செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே பார்க்குறதுக்கு நிறையா ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. அப்புறம் கலெக்ஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் லேடிஸ்க்கான அந்த ஸ்கர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கர்ட்டோட ஆஃபர் போட்டிருந்தாங்க. நல்ல காட்டன் ஸ்கர்ட்டு 2 ஸ்கர்ட் 400 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் 1000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அங்கே கேம்ஸ் விளையாண்டு அதுக்கு பரிசு வின் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் அதுக்கப்புறம் 5000 மேலே 10,000 மேலே அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட் வச்சு கொடுக்குறாங்க. அதில் கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் போய் பக்கத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கேம்ஸ் விளாட்லான்னு பார்த்தா எங்கள் பில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கேம் விளாட முடியல. பட் நாங்கள் விளாட்ற இடத்துல பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எங்களோட பில்லு ரெடி ஆகிடுச்சு, வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனந்தம் பாய்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். அங்கே இயர்ரிங்ஸு, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. லேடிஸ் தேவையான ஹேண்ட்பேக்கு நிறையா இருந்துச்சு. பர்ஸு எல்லாமே மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. சூப்பரான பர்ச்சேஸில் நம்ம பர்ஸ்லாம் கையில் கொண்டு போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ஹேண்ட்பேக்கு நல்லா இருந்துச்சு. சின்ன ஹேண்ட்பேக்கு, பெரிய ஹேண்ட்பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு இயர்ரிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என் பையனுக்கு 2-3 இடங்களில் பார்த்தேன், அமையலை. அவங்களுக்கு ப்ளைன் ஷர்ட் கேட்டிருந்தாப்புல. அவங்களுக்கு என்ன அமையவே இல்லை. ஸோ ஆனந்தம் பட்டன்ஸ் மென்ஸ் வியர் இருந்துச்சு. அதுக்கு போய் பார்த்தோம். சரி அவங்களுக்கு அமைதான்ட்டு அதில் போய் பார்த்ததில் அவங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. அவங்க நினச்சி போன மாதிரியே ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருந்துச்சு. அதில் போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய கொடுத்துருந்தாங்க. பட்டன்ஸில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மாடல் வந்திருக்கு. இப்போ உள்ள நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய மாடல்ஸ் வந்துருந்துச்சு. என் பையன் கேட்ட மாதிரி ப்ளைன் ஷர்ட்டும் அவங்க நினச்ச டிசைன் எல்லாமே அங்கேயே கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன கலருங்கிறத நம்ம பக்ரீத்துக்கு அவங்க உடுத்தும் போது பார்த்துக்கலாம். அப்புறம் கிட்ஸு, பெரிய மென்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்திருக்க மாடல் எல்லாமே பாப்கார்ன் மாடல்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பேக் ஸ்கூல் திறக்கிறதுனால ஸ்கூல் பேகு, அப்புறம் பசங்களோட பெல்ட்டு எல்லாமே இருக்குது அங்கே. அப்புறம் செப்பல்ஸு, கூலிங் கிளாஸு, அப்புறம் ஓவரால் எல்லாமே ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு எல்லாமே இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தோமாக்கு அங்கே இன்னும் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேண்ட்டு, ஃபார்மல் ஃபேண்ட்டு, அப்புறம் ஜீன்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அதையும் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்ச, என் பையனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இங்கே கிடச்சிட்டனால ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு வெளியாகிட்டாப்புல. ஓகே, அதோட எல்லாம் வெளியாகி வந்ததோட சாப்பாடு பசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட கிளம்பியாச்சு. ரொம்ப லேட்டாக கிளம்புனால எங்களுக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் கிடைச்சா தேவைன்னு போனோம். பட் கிடைக்கல. ஸோ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிச்சு. அப்புறம் சில்லி பரோட்டா அது கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒன்று இதில் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கு தொட்டுக்க நல்லா சூப்பரான தயிர் சம்பல் கொடுத்தாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டு தான். சில்லி பரோட்டா சாப்பிட்டதோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பாய்.